ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, முட்டைக்கோஸ் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். நல்ல டேஸ்ட்டான, நல்ல கல்யாண வீட்டில் செய்கிற முட்டைக்கோஸ் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கிட்டேன். அதில் ஒரு 5 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றியாச்சு. நல்லா அது ஹீட் ஆகட்டும். அடுத்தது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு, ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ரெண்டையும் வெடிக்க விட்டுக்குவோம். இது கருகாமல் பார்த்துக்கோங்க. ஒரு கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். அடுத்தது ஒரு 3-4 காஞ்ச மிளகாய், அதையும் போட்டாச்சு. அதையும் போட்டு நல்லா அதில் வெடிக்கட்டும். அந்த உளுந்தம்பருப்போடு சேர்ந்து வேகட்டும். அடுத்தது நம்ம கருவேப்பிலையை போட்டுக்குவோம். கருவேப்பிலையும் போட்டாச்சு. அதையும் நம்ம எதையுமே இந்த பொரியலுக்கு எதையுமே ஒரு கருகாமல் கோல்டன் ப்ரௌனாக வரணும் நமக்கு. அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த முட்டைக்கோஸ் பொரியல். முட்டைக்கோஸு நான் 1/2 கிலோ எடுத்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டாச்சு. கழுவி சுத்தம் பண்ணது அதையும் சேர்த்தாச்சு. அடுத்தது நான் பருப்பு வேக போட்ட தண்ணி, இந்த முட்டைக்கோஸ் பொரியலுக்கு நம்ம பருப்பு போடுவோம்ல, அந்த தண்ணி தான் இதில் கொஞ்சோன்னு ஊற்றுறேன். ஒரு 100 ml அளவு ஊற்றிக்குவோம். இது 1/2 கிலோ முட்டைக்கோஸுங்கிறனால கரெக்டாக 100 ml கரெக்டாக இருக்கும். அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க. வேகிறதுக்கு தேவைக்கேற்ப கல் உப்பும் போட்டுக்கோங்க. கல் உப்போ சால்ட்டோ சேர்த்துக்கோங்க. இந்த முட்டைக்கோஸில் எண்ணற்ற மருத்துவ பயன்கள் இருக்குது. நம்மளுக்கு அல்சர் இருக்கிறவங்க கல் உப்பும் போட்டாச்சு. அல்சர் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா அல்சர் இருந்த இடம் தெரியாமல் போயிடும். வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க இதை ரெகுலராக நம்ம கூட்டாவோ இல்லை குழம்புலையோ போட்டு சாப்பிட்டோம்னா வெயிட் லாஸ் நல்லாவே ஆகும். இது கைகண்ட நல்ல ஒரு பலன் கொடுக்கும் நமக்கு. இதை நம்ம ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுருவோம். பாருங்கள், இதை நல்லா சுற்றி நம்ம இதை நல்லா நம்ம கிண்டி விட்டு நம்ம மூடி வச்சுருவோம். மூடி வச்சாச்சு. இப்போ எப்படி வேகுதுன்னு நம்ம பார்ப்போம். தண்ணி நல்லா வற்றிடுச்சா வேகுதான்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லாவே வெந்து வந்துருச்சு. எனக்கு நல்லாவே வேகுது. இந்த முட்டைக்கோஸ் நம்ம கல்யாண வீட்டில் இதே மாதிரி தான் பொரிப்பாங்க. இந்த முட்டைக்கோஸ் பொரியல் புளிக்குழம்பு ரசத்துக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு. அடுத்தது நான் வேக போட்டு வச்சுருந்த பருப்பை சேர்த்துக்கிட்டேன். இது ஒரு 100 கிராம் அளவு பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, 75 கிராம் துவரம்பருப்பு, ஒரு 25 கிராம் தான் கடலைப்பருப்பு. நல்லா துவரம்பருப்பு வெந்துடணும். கடலைப்பருப்பு மட்டும் முழுசாக இருக்கணும். அந்த மெத்தடில் நீங்கள் வேக போட்டு எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுருவோம். திருப்பி இந்த முட்டைக்கோஸ் பொரியலுக்கு இன்னொன்று நம்ம சேர்த்தோம்னா தான் இன்னும் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதையும் நம்ம இப்போ போட்டுக்குவோம். இப்போ கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுருவோம். திருப்பி மூடி வச்சாச்சு. இப்போ நான் ஒரு தேங்காய், அரை மூடி தேங்காய் ஒரு தேங்காயில் பாதி தேங்காயை திருவி வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காய் அதையும் சேர்த்தாச்சு. அதையும் சேர்த்து நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பரான சுவையான முட்டைக்கோஸ், கல்யாண வீட்டு முட்டைக்கோஸ் ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எஸ்டிஎம் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்டிஎம் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.